வீடு கட்டுகிறவர்கள் ஏன் கல்லை தள்ளுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேத புத்தகத்தில் அப்படி மற்றவர்களால் புறக்கணித்து தள்ளப்பட்டு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு நம்முடைய பார்வையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்தவர் சில நபர்களை இந்த வாரங்களிலே நாம் தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபனுடைய 11வது குமாரன் யோசேப்பு. இவனுடைய 17வது வயதிலே அவனுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். காரணம், அவன் கண்ட சொப்பனங்கள் அப்படி அவனை புறக்கணிக்க வைத்தது. அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் மேல் நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளுவாயோ, நாங்கள் உனக்கு அடிமைகளாக இருப்போமோ என்று சொல்லி அவனுடைய சொப்பனத்துக்காகி விரோதமாகவே அவனுக்கு செய்தார்கள். அவனை குழியில் தூக்கி போடவும், எகிப்துக்கு போகிற மீதியானுடைய கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடவும் செய்தார்கள். சொந்த சகோதரர்களால் ஆகாதவன் என்று தள்ளிவிடப்பட்டவன் தான் யோசேப்பு. ஆனால் அந்த யோசேப்பை தான் யாக்கோபுடைய முழு குடும்பத்தையும் காப்பாற்றுகிற ஒரு மூலைக்கல்லாக தேவன் மாற்றிவிடுகிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை யோசேப்பை போல உங்களுடைய குடும்பங்களிலே சொந்த சகோதரர்களால் உறவுகளால் நீங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் விசுவாசியுங்கள், அவர்கள் புறக்கணித்தாலும் நம்மை உயர்த்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை ஆச்சரியமாய் நிறுத்துகிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? புறக்கணித்தவர்களை குறித்து பேசி கொண்டிருக்காதபடி அங்கீகரிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவோம், விசுவாசிப்போம். ஜெயத்தை அவர் நம்முடைய வாழ்விலே கட்டளையிடுவாராக. பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே யோசேப்பை உயர்த்தி அவனை பலப்படுத்தின கர்த்தருடைய கரம் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.